அகமதாபாத் பயணிகள் விமானம் கிளம்பிய 3வது நிமிடத்தில் மேடே சமிக்ஞை கொடுக்கப்பட்டதாகவும் 8 நிமிடத்தில் விபத்து நிகழ்ந்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானம் விபத்திற்குள்ளாகும் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானம் விபத்திற்குள்ளாவதற்கு முன்னர் கடைசி 5 நிமிடங்கள் குறித்த தகவல்கள் தெரிய வந்துள்ளன. சுமார் 12 ஆண்டுகள் விமான சேவையில் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த விமானம் முந்தைய நாள் வரை சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளது. ஒரு போயிங் ரக பயணிகள் விமானத்தில் ஒவ்வொரு முறை பறப்பதற்கு முன்னரும் 5 கட்ட சோதனைகள் நடத்தப்படுவது வழக்கம். வடிவமைப்பு மற்றும் பொறியியல் சோதனை, தரை ஓட்ட சோதனை, பறக்கும் சோதனை, விபத்து ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட சோதனைகளை அதற்கென நியமிக்கப்பட்ட சிறப்பு நிபுணர்கள் மேற்கொள்வார்கள். விமானத்தின் வடிவமைப்பு, அதன் பாகங்கள் மற்றும் பொறியியல் அம்சங்கள் போன்றவை முதற்கட்ட சோதனையில் சரிபார்க்கப்படும். விமானத்தின் இயந்திரங்கள், மின்சாரம், ஹைட்ராலிக்ஸ் போன்றவை 2ஆம் கட்ட கிரவுண்ட் டெஸ்டிங்கில் சோதிக்கப்படும். 3ஆம் கட்டமாக விமானத்தின் பறக்கும் திறன் சோதிக்கப்படும். ஒருவேளை விமானம் விபத்திற்குள்ளானால் அதன் காரணங்களை ஆராயும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது 4ஆம் கட்ட ஆய்வில் சோதிக்கப்படும். விமானத்தில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள், விமானத்தின் செயல்பாட்டின் போதும் ஏற்படும் ஆபத்துக்கள் போன்றவை 5ஆம் கட்ட சோதனையில் உறுதி செய்யப்படும். இந்த சோதனைகளுக்கு பிறகு அனைத்து நிபுணர்களும் அனுமதி கொடுத்த பின்னரே ஒரு போயிங் ரக பயணிகள் விமானம் பறப்பதற்கு அனுமதிக்கப்படும். அந்த வகையில் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட விமானம் 5 வகையான சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே புறப்படுவதற்கு தயாரானது. இந்த விமானத்தை ஓட்டிய விமானிகளும் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. கேப்டன் சுமித் சபர்வால் மற்றும் முதல் நிலை விமானி கிளைவ் குந்தர் ஆகிய இருவருக்கும் 9300 மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவம் உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கேப்டன் சுமித் சபர்வாலுக்கு 8200 மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவமும், துணை விமானி கிளைவ் குந்தருக்கு 1100 மணி நேர விமான பயண அனுபவமும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. விமான நிலையத்தின் 23வது ஓடுதளத்தில் விமானம் புறப்பட்ட போது அனைத்தும் சரியாகவே இருந்துள்ளது. விமானம் டேக் ஆஃப் ஆனது முதல்தான் அதில் இருக்கும் குறைபாட்டை விமானி மேகானி நகர் PJ மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது மோதி வெடித்து சிதறியது. விமானத்திலிருந்து சுமார் 1 லட்சம் லிட்டர் எரிபொருளும் ஒரே நேரத்தில் வெடித்ததில் பயணிகள் அனைவரும் சிக்கிக் கொண்டனர். பொதுவாக ஒரு விமானத்திலிருந்து மேடே அழைப்பு வந்தால் முதலில் விமானத்தை காப்பாற்ற அதில் இருக்கும் எரிபொருளை வெளியேற்றும் பணியைத்தான் முதலில் மேற்கொள்வார்கள். ஆனால் அதற்கான நேரம் கிடைக்காத நிலையில் அகமதாபாத் விமானம் பெரும் விபத்திற்கு ஆளாக நேர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த பயணிகள் மட்டுமின்றி விமானம் மோதிய மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த மாணவர்களும் உயிரிழந்திருக்க கூடும் என கூறப்படுகிறது. முதற்கட்டமாக PJ மருத்துவக் கல்லூரி சார்பில் 20 மாணவர்கள் அடங்கிய பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. சீராக இயங்கிக் கொண்டிருந்த போயிங் விமானம் திடீரென விபத்தில் சிக்க காரணம் என்ன? 5 கட்ட சோதனைகளை முடித்த பின்னரும் அதிலிருந்த தவறு தெரியாமல் போனது எப்படி? விபத்து நேரும் அளவுக்கு விமானத்தில் இருந்த முக்கிய தொழில்நுட்ப கோளாறு என்ன? விமானிகளின் கடைசி கட்ட ஆபத்து கோரிக்கைகள் என்ன? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விமானத்திலிருந்து மீட்கப்படும் கருப்பு பெட்டியில் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.